கூட்டணியில காங்கிரஸ் அந்த பிம்பம் கடந்த சில நாட்கள ரொம்ப உடஞ்சிக்கிட்டே வருது. திமுகவுடனான கூட்டணியில இழுபறி நீடிச்சுக்கிட்டே வருது. அதிகாரத்தில் பங்கு ஆட்சியில் பங்குன்றத 1.5 வருஷத்துக்கு முன்னாடி தாவேகா எடுத்து வச்ச பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜியை இன்னைக்கு எல்லா கட்சிகளுமே பின்பற்று. தொகுதிக்கே 4000 ஓட்டு தான் இருக்கு காங்கிரஸுக்கு. 4000 ஓட்டுனால நாங்க வெற்றியை தீர்மானிக்கிற ஓட்டுன்னு காங்கிரஸ் திரும்ப சொல்லுது. பூத் ஏஜென்ட் போட கூட ஆள் இல்லைன்னு சொல்லி திமுகவுடைய தளபதி சொல்றாரு. ஒரு அரசியல் தலைவர்கிட்ட நீங்க மோதுனீங்கன்னா உங்களுக்கு என்ன நடக்கும் எடப்பாடி சீன்ல காட்டிட்டார். திமுகவில் ஏற்படக்கூடிய ஒவ்வொரு வீழ்ச்சிக்கும் பல்வேறு விஷயங்கள்ல திருமாவளவன் சரி பண்ண மாதிரி வேற யாருமே எந்த தலைவர்களும் சரி பண்ணல. அதுக்கு ஈக்குவலான விஷயத்தை திருமாவளவனுக்கு திமுக செய்யுமா? காங்கிரஸை கட்டி காப்பாத்து கொண்டு போறதே நாங்க தான். காங்கிரஸ் இல்லாத ஒரு கூட்டணியை முன்னெடுத்து செல்றதுக்கு திமுக போக முடியாது. பாஜகன்ற ஒன்றை எதிர்ப்பதற்காக நாங்க எங்களோட கொள்கையில கூட உங்களுக்கு அடகு வைக்கிறோம். இது திமுகவினுடைய தொகுதி பங்கீட்டில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய சிக்கல். இது ஒரு பாதையே இல்லை. அந்த பாதையை உருவாக்கி சீமான் சென்ற பாதையில இன்னைக்கு கார்ல வந்துட்டு இருக்காரு விஜய். அதிமுக இல்லை என்றால் என்டிஏ கூட்டணியே இல்லை. மிகப்பெரிய பலப்பரிச்சு நாம் தமிழர். அண்ணாமலை விஷயத்துல எடப்பாடி தன்னுடைய ரிவெஞ்சை பண்ணிட்டார். பரபரப்பு பாலிடிக்ஸ் பண்ணி பழக்கப்பட்டவர் அண்ணாமலை. நம் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு அரங்கத்துக்கு வந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் பரமன் வந்திருக்காங்க. திமுக கூட்டணி ரொம்ப பலமான கூட்டணி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தரப்பு சொல்லியிருந்தாலுமே திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய காங்கிரஸுடைய 2ஆம் கட்ட தலைவர்கள் பல விமர்சனங்கள் வச்சுருக்காங்க. அது சம்மந்தமாக நம்ம பரமனிடம் அந்த சந்தேகத்தை நம்ம கேட்போம். வணக்கம். வணக்கம். திமுக கூட்டணியில் காங்கிரஸ் பலமாக இருக்குது. நாங்கள் அந்த கூட்டணி ஒரு பக்கம் பேச்சுவார்த்தை சமீபத்தில் கனிமொழி அவர்கள் ராகுல் காந்தி சந்தி அந்த பேச்சுவார்த்தையில் நடத்திருந்தாங்க. ஆனால் அந்த 2ஆம் கட்ட தலைவர்கள் மீண்டும் தாவேகாக்கு ஆதரவு தரா போல் ஒரு குரல் எழுப்பிட்டுருக்காங்க. அங்கே அந்த கூட்டணியில் காங்கிரஸ் எப்படி அந்த இரு கட்ட தலைவர்கள் வெவ்வேறுமான கருத்துக்களில் இந்த கூட்டணி பிரிவதுக்கான சூழ்நிலை ஏற்படுமா, இல்லை தாவேகாவில் பேச்சுவார்த்தை சைடில் பண்ணிகிட்ருக்காங்களா? அது என்னென்னா, இந்த தேர்தல் தொடங்குவதற்கு முன்பே கடந்த 1 மாதத்துக்கு முன்பு தேர்தல் களம் எப்படி இருந்ததுன்னா, திமுக உறுதியாக வெற்றி பெறும் அப்படின்றது தேர்தல் களமாக இருந்துச்சு. அதுக்கு சொன்ன காரணம் என்னென்னா, திமுக கூட்டணி மிக வலுவாக இருக்குது. அந்த கூட்டணியில் எந்த விதமான பிளவும் இல்லை. கலைஞரால் கூட கட்டுக்கோப்பாக இத்தனை வருடங்கள் கொண்டு செல்ல முடியாத ஒரு கூட்டணியை ஸ்டாலின் இவ்வளோ நாள் கட்டு காத்து 2-3 தேர்தல்கள் இதில் வெற்றி எல்லாமே அந்த கூட்டணிக்குள்ளே எந்த விதமான சலசலப்பும் இல்லை. ஒரே கொள்கையின் அடிப்படையில் அந்த கூட்டணி ரொம்ப வலுவாக இருக்குன்ற காரணத்தினால் திமுக வெற்றி பெறும்ன்றது தான் பிஜேபி எதிர்ப்புடைய குரல்ன்றதை தாண்டி இதில் கூட்டணியே அதிமுக என்டிஏ தலைமை பாஜக தலைமையிலான கூட்டணி அமையுமா, அது எந்த வடிவத்துக்கு வரும்னு தெரியறதுக்கு முன்னாடியே ஒரு வடிவத்தோட வாக்கு வங்கியோடு இருக்கக்கூடிய ஒரு கூட்டணின்றது திமுக கூட்டணின்றதான் நமக்கு பிம்பம் காட்டப்பட்டுச்சு. அந்த அந்த பிம்பம் கடந்த சில நாட்களில் ரொம்ப உடஞ்சிக்கிட்டே வருது. தொடர்ந்து காங்கிரஸ் திமுகவுடனான கூட்டணியில் இழுபறி நீடிச்சுக்கிட்டே வருது. அதாவது சண்டை உச்சகட்டத்துக்கு போய் அதில் இருக்கிற 2ஆம் கட்ட தலைவர்கள் இன்னைக்கு போட்டியாக பார்க்கக்கூடிய தாவேகாவுடைய தலைவரை போய் சந்திச்சாருன்றதை முதற்கொண்டு பிரச்சனை ஆரம்பித்து அவங்களே ஓப்பனாக பேட்டி கொடுக்குற அளவுக்கு போய் அதற்கு திமுக தரப்பிலிருந்து எதிர்வினையாற்றி கடைசி இந்த பஞ்சாயத்தை கனிமொழி நேரில் போய் தீர்க்கிற அளவுக்கு போய் கடைசி இன்னைக்கு அந்த எம்பிக்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்ட விஷயத்திற்கு தலைவர் ராகுலை இந்த மாதிரி செய்யக்கூடாதுன்னு ஸ்டாலின் இன்னைக்கு அறிக்கை விட்டு இப்படி 2 தரப்பிலையுமே ஏதோ ஒரு பக்கம் கொடுக்குற அழுத்தத்திற்கும் இன்னொரு பக்கத்துல இருந்து அதுக்கு தாஜா பண்ற மாதிரியான விஷயங்களுமாவே அந்த கூட்டணிக்குள்ள இருக்கக்கூடிய சிக்கலை நமக்கு தொடர்ந்து காட்டிக்கிட்டே தான் இருக்கு. திமுக கூட்டணியில காங்கிரஸுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, காங்கிரஸ் அதிக சீட்டுகளை பெறுறதுக்காக அதிகாரத்தில் பங்கு கேட்குறாங்களே. இல்லை, அது அதிகாரத்தில் பங்கு ஆட்சியில் பங்குன்றதை 1.5 வருஷத்துக்கு முன்னாடி தாவேகா எடுத்து வச்ச பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜியை இன்னைக்கு எல்லா கட்சிகளுமே பின்பற்றுது. இன்னைக்கு அதாவது என்டிஏ கூட்டணியிலையும் அந்த குரல் வளர்த்துருச்சு. நாங்கள் எங்களுக்கு ஆட்சியிலையும் பங்கு கொடுக்கணும், அதிகாரத்திலையும் பங்கு கொடுக்கணுன்றது வந்துருச்சு. திமுக கூட்டணிக்குள்ளேயும் அது வந்துருச்சு. அப்போ இந்த குரல்ன்றது இது இத்தனை வருடங்களாக, அதாவது அன்னைக்கு மைனாரிட்டி அரசாக இருந்த திமுக அரசை நாங்கள் தான் காப்பாற்றினோம், அன்னைக்கு நாங்கள் ஆட்சியில் பங்கு கேட்கல,
அதிகாரத்தில் பங்கு கேட்கல, நாங்கள் உங்களோட தான் இருந்தோம், உங்களுக்கு தார்மீக ஆதரவு தெரிவித்தோம். அப்படி நீங்கள் ஆனால் மத்தியில் ஆட்சியில் ஒவ்வொரு தடவை அமரும் போதும் நீங்கள் வந்து எல்லா அதிகாரத்தையும் எங்களோட பங்கிட்டுக்கிட்டீங்க. அந்த டேர்ம்ஸை வந்து நீங்கள் மத்திக்கு வரும்போது வச்சுக்க மாட்டேன்றீங்க, மாநிலத்துக்கு வந்தால் மட்டும் நீங்கள் தனியாக இருக்கிறீங்க அப்படிங்கிற காங்கிரஸுடைய குரல் சரியானது தான், நியாயமான குரல் தான். ஆனால் நீங்கள் அதுக்காக நீங்கள் பண்ணக்கூடிய திரைமறை பார்கெயின் என்ன பண்ணுறீங்க ஒவ்வொரு தடவையும்? அதாவது தாவேக்கான்ற ஒன்று வந்து பேயை காட்டி குழந்தைக்கு வந்து பூச்சண்டியை காட்டி சோறு விட்டுத மாதிரி கடைசி நான் இங்கே வரையா நான் அங்கே போயிடுவேன், இங்கே வரையா அங்கே போயிடுவேன், இங்கே வரையா அங்கே போயிடுவேன் அப்படின்னு சொல்லியே இந்த விஷயத்தை திமுகவும் ஓப்பனாக பேச முடியாத சூழ்நிலையில் இருக்கு. அதாவது வந்து என்னன்னா ஒரு தொகுதிக்கே 4000 ஓட்டு தான் இருக்கு திமுகவுக்கு, அந்த இது காங்கிரஸுக்கு. அந்த உங்களுக்கு பூத் ஏஜென்ட் போட கூட ஆள் இல்லைன்னு சொல்லி திமுகவுடைய தளபதி வந்து சொல்றாரு, மதுரை தளபதி இல்லையா, அவர் வந்து சொல்றாரு காங்கிரஸை வந்து கட்டி காப்பாத்து கொண்டு போறதே நாங்க தான், ஒவ்வொரு முறையும் காங்கிரஸ் ஜெயிக்கிறதுக்கு காரணமே நாங்க தான் சொல்றாரு. 4000 ஓட்டுனாலும் நாங்க வெற்றியை தீர்மானிக்கிற ஓட்டுன்னு காங்கிரஸ் திரும்ப திரும்ப சொல்லுது. காங்கிரஸை இவ்வளவு காலம் திமுக தூக்கி சுமந்து மீண்டும் வந்து இந்த தேர்தலுக்கு காங்கிரஸ் இல்லாத ஒரு திமுக கூட்டணியால தேர்தலை சந்திப்பது கடினம். அதிமுக அந்த அம்மையார் இருக்கும்போது என்னன்னா எந்த கட்சியுமே வேணாம்னு சொல்லிட்டு தனித்து நின்று ஒரு தைரியத்தோட அந்த கட்சி இருக்குல்ல, அது வந்து இப்போ என்ன ஸ்டாலின் அந்த கட்சியோட இந்த சரி பரவாயில்ல காங்கிரஸ் வேணாம் நாங்கள் தனியாக நிற்போம் அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்துருவாரு. இல்லை அப்படி வர முடியாது. ஏன்னா அவர் வந்து பாஜக எதிர்ப்பு ஓட்டுகளை தான் வந்து திமுக அறுவடை செய்யுது. அந்த எதிர்ப்பை வந்து உறுதியாக்குறதுக்கு அவங்களுக்கு நிறைய சப்கானர்கள் வந்து தேவை. திருமாவளவன் தேவை, காங்கிரஸ் தேவை, கம்யூனிஸ்டுகள் தேவை. இதெல்லாம் இருந்தா தான் திமுகவை நம்புவாங்க. இது இல்லாத திமுகவை நம்ப மாட்டாங்க. அப்ப நீங்க எதிர்ப்புன்னு வேணா இவங்க யாருமே அந்த எதிர்ப்புல இருந்து பின்வாங்க போறது கிடையாது. இப்ப காங்கிரஸ் பாஜகவோட ஜென்மத்திலையும் கூட்டணி வைக்க வாய்ப்பு இல்லை, கம்யூனிஸ்டுகள் வாய்ப்பு இல்லை. திருமாவளவன் அதுக்குண்டான அது மொத்தமாவே என்னுடைய சனாதன எதிர்ப்பு தான் என்னுடைய அரசியல் வடிவம்னே சொல்லி அரசியல் பண்ணிட்டு இருக்காரு. அப்போ இவங்க 3 பேருக்கு மேல இருக்கிற நம்பிக்கை தான் திமுகவுக்கு ஒரு மேலும் ஒரு அச்சாணியா அவங்களுக்கு மேல இருக்கக்கூடிய இன்னொரு நம்பிக்கையா மாறுது. அப்போ காங்கிரஸ் இல்லாத ஒரு கூட்டணியை முன்னெடுத்து செல்றதுக்கு திமுக வந்து போக முடியாது, தயாரா இல்ல, போகவும் முடியாது. அப்படி போனாலும் அந்த பாஜக எதிர்ப்புன்ற நம்பிக்கையை முழுமையா வந்து திமுக பண்ண முடியாது, அந்த அறுவடையை செய்ய முடியாது அவங்களால. அதிமுக ஈஸியா எளிமையான முறையில் ஜெயிச்சிட்டோம். இல்ல பிரிஞ்சிரும்ல. இப்ப நீங்க உங்களுக்கு ஆல்ரெடி பாஜக மேல இருக்கிற எதிர்ப்பை வந்து விஜய் வந்து ஓரளவு என்னுடைய கொள்கை எதிரின்னு அறிவிச்சிட்டாங்க. அப்ப நீங்க இதுல இருந்து இன்னொரு அணி பிரியும் போது இப்ப இவங்க அவங்களோட சேர்ந்தாங்கன்னா இந்த நம்பிக்கை விஜய் மேல போயிடும்ல. அப்போ அவங்களுக்கு இப்ப காங்கிரஸ் வெளியே போறது கிடையாது. கடைசி வரைக்கும் காங்கிரஸ் வெளியே போகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இல்லை. காங்கிரஸ் கடைசி வரைக்கும் திமுக கூட்டணிக்குள்ளதான் இருக்க போகுது. ஆனா அந்த பார்கெயின் பண்றதுக்காக இவ்வளவு விளையாட்டுகள் நாடகங்கள் எல்லாத்தையும் செய்யுது. இதனால யாரு பாதிக்கப்படுதுன்னா இப்ப இந்த திமுக நம்ம காங்கிரஸ் மட்டும்தான் பாக்குறோம். இன்னும் அடுத்தடுத்த தொகுதி பங்கீடுகள்ல விசிகாக்கு இந்த பிரச்சனை இருக்கு. விசிகாக்குள்ளேயே ஏகப்பட்ட எதிர்ப்பு குரல்கள் திமுகவோட நம்ம இவ்வளவு தூரம் திமுகவுடைய எல்லா விஷயங்களுக்கும் திருமாவளவன் வந்து சரி பண்ண மாதிரி வேற யாருமே சரி பண்ணல இல்லையா? திமுக செய்த பல்வேறு தவறுகளுக்கும் திமுகவில் ஏற்படக்கூடிய ஒவ்வொரு வீழ்ச்சிக்கும் வந்து பல்வேறு விஷயங்கள்ல திருமாவளவன் சரி பண்ண மாதிரி வேற யாருமே எந்த தலைவர்களும் சரி பண்ணல. அதுக்கு ஈக்குவலான விஷயத்தை திருமாவளவனுக்கு திமுக செய்யுமான்னு கேட்டா செய்யலைன்ற போதே ஆட்டோமேட்டிக்கா அந்த கட்சிக்குள்ள ஒரு அதிருப்தியான மனநிலை ஏற்படத்தான் செய்யும். ஏற்கனவே வந்து நிறைய இந்த தலித் இஷ்யூக்கள் இருக்கு. அதாவது ரொம்ப ஒரு திமுக கூட்டணியில் இருக்க கட்சியை பாருங்க. அதாவது வந்து விடுதலை சிறுத்தைகள் தலித்துகளுக்கு எதிரான தொடர்ந்த வன்முறைகளும் ஏகப்பட்ட எதிர்ப்பு விஷயங்களும் அதாவது விசிகா கொடியை ஏத்தின அதிகாரிகளை சஸ்பெண்ட் பண்ற அளவுக்கு போகுது. அப்ப என்ன கூட்டணியில நீங்க இருக்கீங்கன்ற கேள்வி அந்த கட்சிக்குள்ள வரும். இதே 2 கம்யூனிஸ்டுகளுக்கு தொழிலாளர் போராட்டங்கள் எவ்வளவு போராட்டங்கள் நடந்தது. இந்த போராட்டங்கள்ல திமுக அரசு கையாண்ட விதம் என்ன? இதையும் மீறி திமுகவை விசிகாவும் கம்யூனிஸ்ட் கட்சிகளை எதுக்காக ஆதரிக்குது? மொத்த வரி பாஜகவுடைய எதிர்ப்பு, அந்த எதிர்ப்பு. அப்போ எங்களோட ஒரு பாஜகன்ற ஒன்றை எதிர்ப்பதற்காக நாங்க எங்களோட கொள்கையில கூட உங்களுக்கு அடகு வைக்கிறோம். நீங்க செய்யற பல தவறுகளை நாங்க வந்து ஒத்துக்கிறோம், மூடி மறைக்கிறோம், என்னென்னமோ செய்யறோம். பதிலுக்கு நீங்க என்ன எங்களுக்கு கைமாறு செய்ய போறீங்க அப்படின்ற கொஸ்டின் வந்து இது வந்து ரொம்ப ஒரு இந்த கூட்டணி ரொம்ப நாட்களா சேர்ந்திருந்ததுனால ஏற்படக்கூடிய பிரச்சனையும் இதுதான். அதனால ஏற்படக்கூடிய பலனும் அதுதான். எது பலம் நம்ம சொன்னோமோ அதுதான் இப்ப அவங்களுக்கு பலவீனமாக பார்க்கும்போது வந்து திமுக வந்து இந்த விஷயத்துல வந்து பலவீனமா இருக்குன்னு கூட பார்க்கலாம்ல.
இதுபோல் வந்து கூட்டணிகள் கட்சிகள் வந்து நெருக்கடியினால் வந்து இது வந்து வெளியில் வந்து பலமான கட்சி அப்படின்னு சொன்னால் கூட உள்ளுக்குள்ளே வந்து அவங்கள பலவீனப்படுத்துகிறா போல தானே இவங்களுடைய இல்லை, அது பலவீனம் இருக்கத்தானே செய்யும். அதாவது வந்து நீங்கள் சின்ன சின்ன கட்சிகள்னு நீங்கள் நினைச்சீங்கன்னாலும் அந்த கட்சிகளுடைய நம்பிக்கை தன்மையினால தான் உங்களுக்கு வந்து ஒரு வாக்கறுவடையை உங்களால் ஈஸியாக செய்ய முடியுது. அப்போ அந்த கட்சிகள் அந்த கட்சியும் தன்னை வளரணும்னு நினைக்கிறோம்ல. எவ்வளவு நாள் வந்து திமுகக்குள்ளேயே இருக்க முடியும்? இத்தனை வருடம் திமுகக்குள்ளேயே இருந்ததுனால தான் பல்வேறு விமர்சனங்களை திரும்ப திரும்ப அந்த கட்சி வந்து சந்திக்குது. கம்யூனிஸ்ட் கட்சிகள் இவ்வளவு விமர்சனங்களை சந்திக்கிறதுக்கு காரணம் திமுகவினுடைய செயல்பாடுகள் தான். நீங்க வந்து என்னதான் கூட்டணியில் இருந்தாலும் ஒரு கட்சியோட கூட்டணி வச்சு அந்த கவர்மெண்ட் ஆரம்பிச்சு அடுத்த திங்கட்கிழமை கலெக்டர் ஆபீஸ்ல கம்யூனிஸ்ட் கட்சி ஆர்ப்பாட்டம் நடத்துவாங்க இல்லையா? அதுதான். அதாவது வந்து ஆட்சியில வந்து கூட்டணியில் இருக்கிறன்றதுக்காக அந்த கட்சி அது அப்படியே சஸ்டெயின் ஆகி போயிடாது. அது அடுத்த வாரம் திங்கட்கிழமை போய் கலெக்டர் ஆஃபீஸ் வாசல்ல ஆர்ப்பாட்டம் பண்ணக்கூடிய ஒரு கட்சியை இன்னைக்கு வந்து திமுகவினுடைய சொம்புன்னு பேசுற அளவுக்கு ஆயிடுச்சு. அறிவாலயத்தின் அடிமைகள்ன்ற பேசுற அளவுக்கு ஆயிடுச்சு. அப்ப இவ்வளவு தூரம் உங்களுக்காக அனைத்தையும் வந்து இழந்து இன்றைக்கு உங்க பின்னாடி ஒரு ஒற்றை கொள்கைக்காக நிற்கக்கூடிய கட்சிகளை நீங்க திரும்ப இந்த தேர்தலில் வளர்த்து விடுறீங்களா விடலையான்ற மிக முக்கியமான ஒரு நம்பிக்கைக்குரிய ஒரு கேள்வி வந்து திமுக முன்னாடி வைக்கப்படும். இது திமுகவினுடைய தொகுதி பங்கீட்டில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய சிக்கல். இதுக்கு என்ன பண்ண போறாங்க? இது வந்து மேற்கொண்டு நீங்க வந்து பழசையே நான் திரும்ப கொடுக்குறேன், இதுல வந்து இது தலைவர்களை சமாதானப்படுத்திடுவேன், இந்த கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர்களையோ இல்ல திருமாவளவனையோ யாரையோ கூட்டணியில் இருக்கிற தலைவர்களை நான் சமாதானப்படுத்திட்டா கீழே இணைஞ்சிடலான்னு நினைக்க முடியாது இல்லையா? ஒரு மேலும் அந்த திமுக கூட்டணியில வந்து மேலும் பல்வேறு கட்சிகள் சேர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்கும்போது அவங்க வரும்போதெல்லாம் வந்து இவங்களுடைய ஏன்னா இப்போ சென்ற முறை பாத்தீங்கன்னா காங்கிரஸ் மிக குறைவான இடத்தை தான் வந்து திமுக வந்து ஒதுக்குனது. ஆனா இந்த முறை அவங்க கேட்கறது வந்து 30க்கும் மேற்பட்ட சீட்டு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு உறுதியாக இருக்காங்க. அப்படி இருக்க அந்த சூழ்நிலையில் வந்து திமுக வந்து முழுமையாக வந்து பெரிய அளவில் நிற்க முடியாத ஒரு சூழ்நிலை தானே இருக்குது. குறைந்தபட்சம் அவங்க 180 தொகுதியினால நின்று தான் ஆகணும். திமுகவுக்கு வந்து வேற வழி இல்லை. அவங்க வந்து அந்த மெஜாரிட்டியான சீட்டில் வந்து நின்று தான் ஆகணும். அதன் மீறி தான் வந்து ஏதோ ஒரு சமரசம். ஆனால் கடந்த முறை நடந்த தொகுதி பங்கீடு மாதிரி இந்த முறை நடத்த முடியாது. நீங்கள் வந்து 2 ஆப்ஷன் கூட்டணி கட்சிகள் உங்கள்கிட்ட வைக்கும். ஒன்று அதிகமான தொகுதிகளா, இல்ல ஆட்சியிலும் அதிகாரத்திலும் எங்களுக்கு பங்கா. அப்போ 2 கொஸ்டினுக்கு ரெண்டுமே முக்கியமான கொஸ்டின். இந்த 2 கொஸ்டினுக்குமே நீங்க பதில் சொல்லி ஆக வேண்டிய கட்டாயம் வந்து மெஜாரிட்டி வந்தா போலான்னு சொல்லிட்டு மெஜாரிட்டி வராது இல்ல. இப்ப யாருக்குமே மெஜாரிட்டி வராத சூழ்நிலை தான் இப்போ இந்த காலகட்டங்கள்ல திரும்ப வருது. அதாவது நீங்க சொன்ன இது வந்து கள நிலவரம் இருந்தது 1.5 மாதத்துக்கு முன்பு. இப்போ திமுக என்டிஏ கூட்டணி மோடி வந்த பிறகு அந்த கூட்டணி பலமான பிறகு அரசியல் களங்கள் வந்து அப்படியே முழுமையா மாற்றம் அடைஞ்சிச்சு நீங்க சொல்ல வரீங்க. இது வந்து ஒரு வடிவத்துக்கு டிடிவி வர்றாரு, எடப்பாடி வந்து இருக்கிறாரு, என்டிஏ வருது. அது ஒரு வடிவத்திற்கு வந்து இவ்வளவு நாள் வரைக்கும் அது என்ன வடிவம்னே தெரியாம இருந்துகிட்டு இருக்கிறத ஒரு ஆர்கனைஸ் ஸ்ட்ரக்சருக்குள்ள என்டிஏ கூட்டணி வந்துருச்சு. அப்போ வந்து உங்க இருவருக்கும் போட்டின்ற சூழ்நிலையை அந்த வடிவம் உருவாக்கிட்டு இருக்கும் போதுதான் 3வது இன்னொன்னு வருது இல்லையா? அப்போ மும்முனை போட்டிங்கிறது 4 முறை போட்டி, 4 பேர் இருக்கு. அண்ணன் வேற இருக்காரு, அண்ணன் சீமான் அண்ணன் இருக்காரு. ஆமா, அதுவும் அந்த காலத்துல வந்து சீமானை வந்து எப்பவுமே வந்து தேர்தல் முன்னாடியே வந்து என்ன பண்ணாரா, தன்னுடைய வேட்பாளர்களை வந்து உடனே அறிமுகப்படுத்துவாரு, சுறுசுறுப்பா இருப்பாரு. ஆனால் அவருடைய இந்த காலகட்டத்தில் வந்து அந்த சென்ற தேர்தலை விட இப்போ வந்து வீரியம் கம்மியாக இருக்கா போல தானே தோணுது. இல்லை, இந்த தேர்தல் வந்து ரொம்ப வீரியமாக தான். முன்னை விட இந்த தேர்தல் வந்து மிகப்பெரிய பலப்பரிச்சை வந்து நாம் தமிழருக்கு தான். அதாவது என்னதான் நீங்கள் வந்து திமுக அதிமுகன்னு எடுத்தீங்கன்னா கூட அது இனி வளருகின்ற கட்சி கிடையாது. அது வீக்கம் தான் அடையுமே தவிர வளராது. வளருகிற கட்சின்றது தமிழ்நாட்டில் 3 தான். ஒன்று நாம் தமிழர், இன்னொன்று வந்து தாவேகா, இன்னொன்று பிஜேபி. இந்த 3 தான் அடுத்த ஜென்ரேஷனுக்கு போய் வளர்ந்துகிட்டு இருக்கிற கட்சி. அப்போ ஆல்ரெடி 8% ஓட்டு வாங்கின நாம் தமிழர் எந்த நோக்கத்திற்காக நாம் தமிழர் போட்ட ஒரு அது வரைக்கும் அப்படி ஒரு பாதையே இல்லை. அந்த பாதையை உருவாக்கி சீமான் சென்ற பாதையில இன்னைக்கு கார்ல வந்துகிட்டு இருக்காரு விஜய். பின்னாடி ரொம்ப சொகுசா வராரு. சார், 2 பேரும் இணையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குமா? இல்ல, இணைய வாய்ப்பு இல்லை. நான் என்னன்னா தேர்தலில் வந்து ஏன்னா அவர் இது வரைக்கும் சீமான் என்ன சொல்லியிருக்காருன்னா, எக்காரணத்திலும் எந்த சூழ்நிலையும் நாங்கள் தனித்து தான் நிற்போம், களங்காணுவோம். அதில் வந்து உறுதியாக இருக்கார், அவருடைய கொள்கை, அவருடைய நிலைப்பாடெல்லாம். ஆனால் இன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த கால சூழ்நிலையில்
மற்ற கட்சி திராவிட கட்சிகள் ரெண்டுமே அவர் வந்து கடுமையான விமர்சனம் பாஜக விமர்சனம் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இவங்களுக்குள்ள வந்து அண்ணன் தம்பி அப்படின்ற உறவுகள் இருந்தும் மீண்டும் வந்து இந்த இருவரும் சேர்வதற்கான சூழல் ஏதாவது ஏற்பட வாய்ப்பு? எனக்கு அப்படி 2 பேரும் சேர்றதுக்கு உண்டான வாய்ப்பே இல்லை. ஏன்னு கேட்குறேன்னா கடுமையா அவங்களையும் இல்ல என்னன்னா, நீங்க திமுக அண்ணா திமுக இருக்கக்கூடிய அதிருப்தி ஓட்டுகளை தான் விஜய் பெறாரு. இப்ப விஜய்க்கு ஒரு அதிருப்தி ஓட்டு வரும் இல்லையா, அந்த ஓட்டை யார் பெறுவா? அது வந்து சீமான் தான் பெறுவாரு. ஆனா நாளைக்கு எதிரும் புதிருமாக இருக்கக்கூடியது தாவேகாவும் நாம் தமிழரும் தான். இந்த ரெண்டும் தான் வந்து எதிரெதிர் அரசியலை செய்ய போறது. இப்ப நீங்க வந்து விஜய் மீதான தவறுகளை வந்து இந்த 2 திராவிட கட்சிகளால சுட்டி காட்ட முடியாது. நாம் தமிழரால மட்டும்தான் முடியும். ஏன் முடியும்னா, உங்க 2 பேருக்குள்ளேயே உங்க 2 பேர் முதுகுலேயே 1000 அழுக்கு இருக்கு. அப்ப நீங்க வந்து விஜயை நோக்கி எந்த விதத்திலையுமே கையை காட்ட முடியாது. அப்ப விஜயை நோக்கி கையை காட்டக்கூடிய ஒரே வந்து திராணி உள்ள இல்ல தைரியம் உள்ள ஒரே கட்சின்னு பார்த்தோம்னா நம்ம நாம் தமிழர் தான் சொல்ல முடியும். அப்ப நாம் தமிழருக்கான அரசியல் வந்து இந்த காலகட்டத்தில் ரொம்ப வந்து இன்னும் அடுத்த கட்டத்துக்கு போகும் இந்த எலெக்ஷன். ஏன்னா அப்படி ஒரு வேக்கண்டே இல்லை. இது ஒரு அதாவது வந்து கடந்த முறை தாவேகா வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் அந்த ஒரே வேக்கண்ட் வந்து நாம் தமிழர் மட்டும்தான். இன்னைக்கு ஆப்ஷன் 2 வந்துருச்சு. இந்த 2லயும் நாம் தமிழரை தேர்ந்தெடுத்தாங்கன்னா நாம் தமிழருடைய சஸ்டைனபிளான ஓட்டு அதோடைய வளர்ச்சி வந்து முழுமையா தெரியும். இவ்வளவு நாள் வரைக்கும் நீங்க வந்து சொன்னீங்க வேற வழி இல்லாம நாம் தமிழருக்கு போட்டாங்க, நாம் தமிழர் போட்ட. இன்னைக்கு வந்து ஒரு வலுவான எதிர்ப்பு வந்து நாம் தமிழருக்கு வந்துருச்சு. அதை மொத்தமா ஆர்கனைஸ் பண்ணக்கூடிய ஒரு மாசான ஒரு லீடர் வந்து விஜய்னு ஒருத்தரை கொண்டு வந்து நிப்பாட்டிட்டாங்க. இதையும் மீறி நாம் தமிழர் ஓட்டு வாங்கும் போதுதான் நாம் தமிழருடைய வளர்ச்சி உண்மையிலே இருக்கு. இந்த தேர்தல் நாம் தமிழருக்கு முக்கியமான தேர்தல் நான் வாழ்வா சாவா அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, கடைசியா ஒரே ஒரு கேள்வி. அதாவது வந்து அண்ணாமலை பாஜகவினுடைய அந்த வளர்ச்சிக்கு சென்ற தேர்தலில் 11% வாக்கை பெற்றுக்கொண்டது அண்ணாமலை அவர்கள். இந்த தேர்தலில் வந்து அவர் வந்து தேர்தல் பொறுப்பாளராக ஒரு 7 தொகுதிகளுக்கு வந்து அவர் நியமனம் பண்ணாங்க. திடீரென்று நேற்று ஒரு அறிக்கை, நான் என்னால் வந்து தேர்தல் பொறுப்பாளராக பண்ண முடியல, என்னுடைய தந்தை உடல்நிலை சரியில்லாமல் இருக்காரு, நான் அதுக்கு போகிறதுக்கு தயாராக இல்லை, எனக்கு கோயம்புத்தூர்லேயே ஏதாவது இருந்துச்சுன்னா நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய ஸ்டேட்மெண்ட்டு அரசியலை வந்து பல்வேறு கோணங்களாக பார்க்குறாங்க. ஒரு தரப்பு நான் சொல்கிறாங்கன்னா, அண்ணாமலை அவர்கள் வந்து ஓரங்கட்டப்பட்டாரா, இல்லை அண்ணாமலை வந்து தமிழகம் முழுவதும் வந்து சுற்றுப்பயணம் போகலான்னு சொல்லிட்டு எண்ணத்தில் இருந்தார் அப்படின்னு ஒரு தரப்பு போடுறாங்க. இன்னொரு தரப்பு என்ன சொல்கிறாங்கன்னா, அண்ணாமலை அதிமுகவுடைய மேடையில் ஏறுவதற்கு தயங்கப்பட்டு இப்படி ஒரு முட்டுக்கட்டை போட்டிருக்காருன்னு அப்படியெல்லாம் சொல்கிறாங்க. உங்கள் பார்வையில் நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க? அது என்னென்னா, நம்ம திருவண்ணாமலை அண்ணாமலையாரை வந்து 2 மாதத்துக்கு ஒரு தடவை சிவராத்திரியில் மொத்த மக்களை என்னைய கிரிவலமாக சுற்றி வரணும்னு நினைக்கிற மாதிரி அண்ணாமலை 2 மாதத்துக்கு ஒரு தடவை தமிழக அரசியல் தன்னை சுற்றி நடக்கணுன்றத விரும்புவார். அதற்காக பல்வேறு விஷயங்களை வந்து அவர் ஒரு மொத்த மீடியாவை தன் பக்கம் திருப்பக்கூடிய பல்வேறு விஷயங்களை வந்து அவர் கடந்த காலங்களில் நிறைய செஞ்சுருக்காரு. அப்படி ஒரு மீடியாக்கான ஸ்ட்ராட்டஜிக்கலாக இதை நம்ம எடுத்து வச்சாருனாலும் இதற்கு பின்னாடி பிரச்சனை இருக்குது. அதாவது 3% ஓட்டு மட்டுமே இருந்த பாஜகவை 11% உயர்த்தினதுக்கு காரணம் அண்ணாமலை தான். அதாவது வந்து கழகமில்லா தமிழகம்ன்ற அந்த கோஷம் தான் வந்து பாஜக தமிழ்நாட்டில் வளர்றதுக்கான முக்கிய பாயிண்டாவே. இரண்டுமே வேண்டாம் அப்படின்னு ஒரு ஸ்டாண்ட் எடுத்து 2 பேரையும், அதாவது எடப்பாடியே பேசாத பேச்சு கிடையாது இல்லையா? அந்த காலகட்டத்தில் முழுமையாக திமுகவை தான் எல்லாருமே விமர்சிக்கிட்டு இருந்த காலத்தில் 2 தரப்பையுமே அண்ணாமலை அடிச்சார். இன்னைக்கு வந்து என்னன்னா, என்டிஏ கூட்டணியில் அதிமுக மிகப்பெரிய ஒரு சக்தி அங்கே போய் சேர்ந்ததுனால, அதிமுக இல்லை என்றால் என்டிஏ கூட்டணியே இல்லை. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து ஒரு எழுச்சி தமிழுடைய அந்த பயணங்கள், அவருடைய ஒவ்வொரு மாவட்டத்துடைய மக்களுடைய அந்த கூட்டங்கள், இதெல்லாம் பார்க்கும்போது நிச்சயமா வந்து அவங்க அது ஒரு பயம் இருக்க தானே செய்யும். பயம் இருக்கு இல்லைன்றதை தாண்டி 2 பேர் தன்னை அரசியல் எதிரிகளாக கருதி கொண்டார்கள் இல்லையா? அவங்க வந்து 2 பேரும் அப்போ ஒருத்தர் வீழ்த்த, அதாவது அண்ணாமலையை தமிழக பாஜக தலைவர் பதவியிலிருந்து இறக்குனதுல எடப்பாடியாருக்கு வெற்றி இல்லையா? நீங்க இவ்வளவு நாள் வந்து கீழிருந்து மேலேறி வந்த ஒரு அரசியல் தலைவர்கிட்ட நீங்க மோதுனீங்கன்னா உங்களுக்கு என்ன நடக்கும்ன்றத எடப்பாடி வந்து சீன்ல காட்டிட்டாரு. அதுல இருந்து நீங்க மீண்டு வர்றதுக்கு எல்லாத்தையும் தான் காட்டிட்டு இருக்காரு. எல்லாத்தையுமே செஞ்சுட்டாரு. அண்ணாமலை விஷயத்துல எடப்பாடி தன்னுடைய ரிவெஞ்சை வந்து பண்ணிட்டாரு.
பதிலுக்கு அண்ணாமலையால் இந்த கால சூழ்நிலையில அந்த ரிவெஞ்சை வந்து திரும்ப பண்ண முடியல. ஏன்னா இன்னைக்கு பாஜக அதிமுகவை சார்ந்து இருக்க வேண்டிய சூழ்நிலை வர்றதுனால இப்போ அமைதியா இருக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கு. அப்படி நான் ஏன் அமைதியா இருக்கணும்? ஏன்னா அப்படி ஒரு பரபரப்பு பாலிடிக்ஸ் பண்ணி பழக்கப்பட்டவர் வந்து அண்ணாமலை. இந்த நேரத்துல வந்து அண்ணாமலை அமைதியாயிட்டாருன்னா, அதாவது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கும், அதாவது மகாராஷ்டிரா எலெக்ஷனுக்கு போறாரு, கர்நாடகா எலெக்ஷனுக்கு போறாரு, கேரளா எலெக்ஷனுக்கு போறாரு, அங்க எல்லாமே அண்ணாமலைக்கு பெரிய வரவேற்பு இருக்கு. தமிழ்நாட்டுல மட்டும் 6 தொகுதிக்கு இன்சார்ஜா, அப்படி 7 தொகுதிக்கு இன்சார்ஜா, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டினுடைய அரசியலையே வந்து தீர்மானிக்கக்கூடிய சக்தியா இருந்த 3% இருந்து 11% உருவாக்கின அண்ணாமலைய வெறும் 7 தொகுதிக்குள்ள அடைக்கிறீங்களா அப்படிங்கிற கொஸ்டின் வந்து அண்ணாமலை தரப்புக்கு ஏற்பட்டிருக்கு இல்லையா? அதை தாண்டி பாஜகக்குள்ளேயே நிறைய சிக்கல்கள் இருக்கு. அதாவது வந்து அண்ணாமலை ஒரு மாநிலத்தினுடைய தலைவரா வளர்றது இல்லாம ஒரு பகுதியினுடைய தலைவரா அண்ணாமலையை சுருக்கணும்னு பாஜகக்குள்ளேயே நிறைய பாலிடிக்ஸ் நடக்குது. அதோட எதிரொலி தான் இது. அதாவது வந்து இதை வந்து அந்த அதிலே பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்முருகன் இருக்காரு, இன்னும் நிறைய பேர் வந்து எல்லாருமே இருக்காங்க. இதெல்லாம் மீறி அண்ணாமலை வந்து நான் விலகுறேன்னு சொல்லி அனௌன்ஸ் பண்றதுனால என்ன நடக்குது? அகில இந்திய தலைமையவே இப்போ வந்து அண்ணாமலை எதிர்த்த மாதிரி ஆயிடுச்சு இல்லையா? இந்த சூழ்நிலைக்கு தான் உள்ள இருக்கக்கூடிய கட்சியில் இருக்கக்கூடிய எல்லாருமே வந்து இந்த பிளானுக்காக தான் போட்டது. இப்படி 7 தொகுதி அண்ணாமலை கொடுக்கணும்னா கண்டிப்பா மாட்டேன்பாரு, மாட்டேன்னா பிரச்சனையாகும் பாருங்க, நீங்க போட்ட கமிட்டிக்குள்ளேயே இருந்தாலும் இருக்க மாட்டேன்றாரு அப்படின்னு டெல்லிக்கு வந்து அண்ணாமலை எதிராக மாத்தி விடலான்றதுக்கு நடந்த ஒரு செயல் திட்டம் மாதிரி தான் இருக்குது. என்னதான் செயல் திட்டங்கள் இருந்தாலுமே என்டிஏ கூட்டணி வந்து வெற்றி யாராலுமே தடுக்க முடியாது. ஏன்னா அதிமுகவுடைய அந்த வலுவான இது வந்து அண்ணாமலை என்றாலும் அதிமுக வெற்றி பெறுவது உறுதியாகிவிட்டது. நாம் பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி.